கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் திரும்புவோம். ரோமர்கள் எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 29, 30, 31 வசனங்களை வாசிக்கலாம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? புதிய உடன்படிக்கையின் ஆதியாகமம் என்று இந்த ரோமர் புஸ்தகம் வேத வல்லுநர்களால் அழைக்கப்படுகிறது. புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தை இந்த ரோமர் புஸ்தகத்தை தவிர வேறு எந்த புஸ்தகத்திலும் நாம் தெளிவாக படிக்க முடியாது. அது தெரியணும். தெரிஞ்சாதான் புதிய உடன்படிக்கையில் எப்படி வாழ்வது, எப்படி ஜெபிப்பது, எப்படி பேசுவது, எப்படி நடப்பது, என்ன அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எதை நாம் செய்ய வேண்டியதில்லை என்பதெல்லாம் நமக்கு புரியும். இன்னொன்று, புறஜாதிகளுக்கென்று எழுதப்பட்ட ஒரே ஒரு புஸ்தகம் இந்த ரோமர் புஸ்தகம். ஆகையினாலே நாம் இதை சரியாக படித்து அறிந்து கொள்வது மிக 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 முக்கியம். கிறிஸ்துவுக்குட்பட்டவர்களுக்கு நியாயத்தீர்ப்பு இல்லை என்று சொல்லி இந்த அதிகாரத்தை ஆரம்பிக்கிறார். ஏன் நியாயத்தீர்ப்பு இல்லைன்னா அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள், ஆகையினால் அவர்களுக்கு நியாயத்தீர்ப்பு இல்லை என்று இதை சொல்லிக்கொண்டு வரும்போது, இருந்தாலும் ஜனங்கள் கிறிஸ்துவுக்காக பாடுகளை படுகிறார்கள். ரோமாபுரியிலே அன்றைக்கு மிகுந்த கஷ்டங்களை கிறிஸ்தவர்கள் அனுபவித்தார்கள். அப்போ அதெல்லாம் ஏன் நேரிடுகிறது என்று ஒரு கேள்விக்கும் அவர் பதில் சொல்கிறார். என்ன என்றால், இக்காலத்து பாடுகள் வரப்போகிற மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல என்று ஒரு குறிப்பிட்ட காரியத்தை சொல்கிறார். அதாவது இந்த காலத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய பாடுகள் என்றால் கிறிஸ்துவுக்காக, அவருடைய சுவிசேஷத்திற்காக அனுபவிக்கக்கூடிய பாடுகள் எல்லாமே இனிமேல் நாம் அடைய போகிற மகிமைக்கு கம்பேர் பண்ணவே முடியாது. ஏனால் அடைய போகிற மகிமை அளவுக்கு அதிகமானது. அதை கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கு இருக்கக்கூடிய பாடுகள் என்பது மிக மிக குறைவு என்று அவர் குறிப்பிடுகிறார். ஆகையினாலே சந்தோஷமாக அந்த பாடுகளை நாம் சகிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்படி போய்த்து கொண்டு வரும்போது தேவனுடைய நோக்கம் என்ன என்பதை குறித்து இந்த வசனங்களிலே பரிசுத்த பவுல் அவர்கள் நமக்கு தெளிவாக அதை சொல்லுகிறார். என்ன தேவனுடைய நோக்கம்? 29வது வசனம், தம்முடைய குமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு. அப்போ குமாரனாய் இயேசு கிறிஸ்து பிதாவினால் மீட்கப்பட்ட பிள்ளைகள் எல்லாரை காட்டிலும் மூத்த சகோதரராய் முதற் பேரானவராய் இருக்க வேண்டும் என்பது பிதாவாகிய தேவனுடைய சித்தம். ஆகையினாலே நம்மை அவர் என்ன செய்தார்? முன்னறிந்தார். மட்டுமல்ல, இரண்டாவது நோக்கம் என்னன்னா, நம்மை குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றுவதற்காக முன்குறித்திருக்கிறார். ரெண்டு நோக்கம். ஒன்று, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற தேவகுமாரன் நம்ம எல்லாரிலும் முதற் பேரானவராக இருக்க வேண்டும். ரெண்டாவது, நம்மை எல்லாரும் பிதாவாகிய தேவன் ஏன் முன்குறித்தார், முன்னறிந்தார் என்றால், குமாரனுடைய இயேசு கிறிஸ்துடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மை மாற்றி வைக்க வேண்டும் என்பதுதான். அப்போ இந்த ரெண்டு தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்போ முன்னறிந்தார், முன்குறித்தார், அழைத்திருக்கிறார், நீதிமான்களாக்கினார், மகிமைப்படுத்தி இருக்கிறார். எப்போது முன்குறித்தார், முன்னறிந்தார் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கும்போது, 2000 வருடத்துக்கு முன்பாக அல்ல, உலக தோற்றத்திற்கு முன்பே நம்ம என்ன செய்து விட்டார்? முன்குறித்தார், முன் அறிந்து வைத்திருக்கிறார். கலாத்தியர் 1வது அதிகாரம் 15, 16 வசனங்கள். அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும். பவுல் தன்னை தேவன் எப்படி முன்குறித்தார் என்று போதிக்கிறார். அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து அவருடைய கிருபையினால் அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அவருடைய சுவிசேஷத்தை நான் யார்கிட்ட சுவிசேஷமாக அறிவிக்கணுமா? புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாக அறிவிக்கும் பொருட்டாக இயேசுவை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாக இருந்தபோது நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணவில்லை என்று சொல்லுகிறார்.
அப்போது தாயின் வயிற்றில் இருந்தபோதே பிரித்தெடுத்து விட்டார் என்ற ஒரு காரியத்தை பரிசுத்த பவுல் அவர்கள் இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார் தன்னை குறித்து. இயேசுவை எதிர்த்த இந்த பவுலின் மூலமாகத்தான் இயேசுவை வெளிப்படுத்த பிதாவானவர் சித்தம் வைத்திருந்தார். அப்போ எவர்களை 30வது வசனம் ரோமர் 8:30 எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். எவர்களை, அதை வாசிக்கலாம். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி. எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார். அப்ப நீதிமான்கள் ஆவது, பரிசுத்தவான்கள் ஆவது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தேவனுடைய கரத்தில் இருக்கிறதே தவிர நம்முடைய கரத்தில் இல்லை. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, சுய நீதியையும் சுய கிரியைகளையும் வைத்து நாம் நீதிமான்கள் ஆகிடலாம். ஏன்னா உலகம் அப்படி தான் இட போடும். நல்ல செயல்களை செய்தால் அவரை நல்லவர் என்றும், கெட்ட செயல்களை செஞ்சால் அவரை கெட்டவர் என்றும் சொல்லும். இதே கான்செப்டை என்ன செய்கிறாங்க, வேதத்தில் கொண்டு வந்து அவங்க புகுத்த பார்க்குறாங்க. ஆனால் பைபிள் அப்படி சொல்லலை. பைபிள் என்ன சொல்லுது, யாரையெல்லாம் ஆண்டவர் அழைத்திருக்கிறாரோ அவர்களை என்ன செய்திருக்கிறாரா, நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார். அப்போ நாம் எல்லாம் நீதிமான்கள் என்று சொல்லும்போது நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். அப்படின்னாலே இது நம்மால் ஆனது அல்ல, முழுக்க முழுக்க தேவனுடைய கிருபையினால் ஆன ஒரு காரியம். அது நமக்கு நல்லா விளங்கும். இதில் ஒரு விசுவாசிக்கு சந்தேகம் இருக்கக்கூடாது. நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள் என்பதில் ஒரு விசுவாசிக்கு சந்தேகம் இருக்கக்கூடாது. ரோமர் 1வது அதிகாரம் 17வது வசனம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி. அப்போ ஏற்கனவே இது எங்கேயோ எழுதியிருக்கு, பழைய ஏற்பாட்டிலெலாம் வரும். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஒரு இடத்துல ரொம்ப தெளிவாக, ஆபகுக்குன்னு நினைக்கிறேன், அதில் ரொம்ப தெளிவாக வரும், தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. அப்போ தேவன் பாவியை எப்படி நீதிமான் ஆக்கினார் என்பதுதான் சுவிசேஷம். அதுதான் சுவிசேஷம். அப்போ நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள் ஆகையினால் நம்ம தைரியமாக சொல்லலாம் நாம் நீதிமான்கள் என்று. ஏன்னா ஊழியத்தின் ஆரம்ப நாட்களிலே நாம் நீதிமான்கள் என்று நான் சொல்லி பிரசங்கிக்கும் போது அநேகருக்கு கோபம், அநேகர் கோபப்பட்டாங்க. அது எப்படி நம்மளை நீதிமான் சொல்கிறது, நாம் பாவமே செய்யலையா, நாம் பாவிகள். நிறைய பேருக்கு இப்படி தான் பாருங்கள், பாவின்னு சொன்னால் ஆமேன் அல்லேலூயான்னு போடுறது. நீதிமான்கள்னு சொன்னால் என்ன செய்யறதில்ல, ஆமீனும் வர்றதில்லை, அல்லேலூயா வர்றதில்லை, அதுக்கு மாற கோபம் வருது. ஏன்னா வசனத்தினுடைய வெளிப்பாடு புரியலை, வசனம் என்ன சொல்லுதுன்னு புரியலை. சும்மா கடமைக்கு சர்ச்சுக்கு வர்றது, கடமைக்கு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் உட்காந்து இதே ஒரு பாட்டை 4 பாட்டை பாடி அபிஷேகத்தில் நிறைய ஒன்று கத்திட்டு போயிடுறது. வசனத்தினுடைய வெளிப்பாடும் வெளிச்சமும் என்ன செய்யறதில்ல, உள்ளே இறங்குறதே இல்லை. வசனம் இல்லாமல் அங்கே என்ன கூப்பாடு போட்டாலும் அங்கே ஒன்றும் நடக்க போகிறதில்லை. அது வாழ்க்கைக்கு ஒரு பிரயோஜனமும் கொண்டு வராது. வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது அழுதுகிட்டு தான் உட்காந்துருப்பாங்களே தவிர 40 வருஷம் கிறிஸ்தவனாக கூட இருக்கலாம். ஆனால் வசனத்தினுடைய வெளிச்சம் இல்லைன்னா பிரச்சனை வரும்போது ஒவ்வொன்றும் அழுதுகிட்டு தான் உட்காந்துருக்கணும். அதே நேற்றுக்கு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனாக இருக்கலாம், வசனத்தின் வெளிச்சம் இருந்தால் பிரச்சனை வரும்போது பிசாசுக்கு எதிர்த்து நிற்பான். அல்லேலூயா. அப்போ விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நாம் நீதிமான்கள் என்று சொல்லும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை நீதிமான் ஆக்கியிருக்கிறார். எப்போ? அவரை நாம் எப்பொழுது நம்முடைய உள்ளத்திலே இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுதே அவர் நம்ம என்ன செய்திருக்கிறார், பாவி என்கிற ஸ்தானத்திலிருந்து நீதிமான்கள் என்ற ஸ்தானத்திற்கு நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இது முதல்ல புரியணும். அப்போ நம்ம பாவமே செய்யலையான்னா நாம் செஞ்சுருக்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. ஏன் செய்கிறோம் அப்படின்னா நாம் பாவிகள் என்று நினைத்து கொண்டே இருப்பதனால தான் அதிகமாக பாவம் செய்கிறோம். நாம் நீதிமான்கள் என்கிற உணர்வு வந்துருச்சுன்னா, அந்த புரிதல் வந்துருச்சுன்னா பாவம் செய்கிறது குறைஞ்சிரும். அல்லேலூயா. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், ஒரு நல்ல சூட்டு போட்ட ஒரு மனுஷன் கண்ட இடத்துல போய் உட்கார மாட்டான். அது டீ கடையாக கூட இருக்கட்டும், டீ கடை பெஞ்சாக கூட இருக்கட்டும், அங்கே போய் உட்காருவானா?
உட்கார மாட்டான். அந்த சூட்டுக்கு அது தகுதி கிடையாது. அந்த சூட் போட்டால் எங்கே போய் உட்காரணுமோ அங்கே தான் உட்காரணும். பெரிய ஹோட்டலாக பார்த்து போவான், நல்ல சேராக பார்த்து உட்காருவான், அங்கே போய் தான் டீ சாப்பிடுவான். அதே ஒரு லுங்கி கட்டின ஆளை பாருங்கள், எங்கேயாவது போய் உட்காந்து ஏதோ ஒரு அழுக்கில் எந்த அழுக்கு இருந்தாலும் கவலை கிடையாது, எங்கேயாவது போய் உட்காந்துட்டு எழுந்து வர்றது. அதுபோல தான் நீதியின் வஸ்திரத்தை என்றைக்கு ஆண்டவர் கொடுத்தாரோ அதுக்கப்புறம் நம்மளால் என்ன செய்ய முடியாது, கண்ட இடத்துல போய் உட்கார முடியாது. அப்போ தேவன் பாவியை எப்படி நீதிமான் ஆக்கினார் என்று சொல்லப்படுவதற்கு பேர் தான் சுவிசேஷம். அல்லேலூயா. ரோமர் 10வது அதிகாரம் 3வது வசனம். எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். எப்படி என்றால் அவர்கள் எவர்கள்? நீதிமான் யூதர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறார்கள். அப்படி தேடுகிறதுனால தேவ நீதிக்கு அவர்கள் என்ன செய்யறதில்லை, கீழ்ப்படிவது இல்லை. அப்போ யூதர்கள் அதிகமாக எதை தான் நிலைநிறுத்த பார்க்குறாங்க? தங்களுடைய சுய நீதியை. நாங்கள் நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணுறோம், அதை நாங்கள் ஃபாலோ பண்ணதுனால நாங்கள் நல்லவர்கள் அப்படின்னு அவங்களே என்ன செய்கிறாங்க சொல்லிக்கொண்டு அந்த சுய நீதியை கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க, அதை நிலைநிறுத்த பார்க்கிறார்கள். இவர்களுக்கு தேவ நீதி புரியவே இல்லை. தேவன் எப்படி ஒரு பாவியை நீதிமான் ஆக்குகிறார் என்பதே புரியலை. நம்மை முன்னறிந்திருக்கிறார், முன்குறித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். இது மாபெரும் அற்புதம். ஏன்னா இதுக்கு நம்ம தகுதியான ஆட்களான்னு யோசிச்சு பார்த்தா அப்படிலாம் ஒன்றும் இருக்க மாதிரி தெரியல. இதை குறித்து பவுல் போதிக்கும் போது இது நம்முடைய தகுதியின் அடிப்படையில் அல்ல, முழுக்க முழுக்க தேவனுடைய உன்னதமான செயல் என்பதை அவர் சொல்லுகிறார். ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷனுக்கு ஆவிக்குரிய காரியங்கள் எதுவுமே புரியாது. அப்போ அவரே அழைத்து முன்குறித்து முன்னறிந்து அழைத்து நீதிமானாக்கி மனக்கண்ணை திறந்து அவருடைய வார்த்தைகளை சொல்லும்போது தான் ஒரு மனுஷனுக்கு என்ன செய்யும், அதெல்லாம் புரிய ஆரம்பிக்கும். ரோமர் 4வது அதிகாரம் 5வது வசனம். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்கிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். தெளிவாகவே சொல்றார். ஒருவன் கிரியை செய்யாமல், எந்த செயலும் செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்குகிறவர். அப்போ ஒரு பாவி என்கிற மனிதன் நீதிமானா மாறணும்னா அவன் நினைச்சா முடியாது, சொந்த பந்தம் நினைச்சா முடியாது, தாய் தகப்பன் நினைச்சா முடியாது. அது முழுக்க முழுக்க தேவன் நினைச்சா மட்டும்தான் அது முடியும். அப்போ பாவியை நீதிமான் ஆக்குகிறவரிடத்திலே விசுவாசம் வைக்கிறவனாக இருந்தால், ஒருத்தர் எந்த நல்ல காரியமும் செய்யலை, ஆனால் பாவியை நீதிமான் ஆக்குகிறவனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசம் வைக்கிறான் அப்படின்னா அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும், அவன் நீதிமானாக மாற்றப்படுவான். அப்போ இதில் நம்முடைய கிரியை கிடையவே கிடையாது, செயலே கிடையாது. பாவியை நீதிமான் ஆக்குகிறவர் ஆண்டவர், அவர் மேலே விசுவாசமாக இருக்கணும். என்னது? என்னை ஆண்டு கொள்கிறவர் அவர் தான், என்னுடைய இரட்சகர் அவர் தான், எனக்கு மீட்பு அவரால் தான் உண்டாகும், எனக்கு வாழ்க்கையே அவர் தான் அப்படின்னு நம்மை நாம் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறதுக்கு பேர் தான் விசுவாசம். உலகம் என்ன சொல்லுது? கிரியின் மூலம்தான் ஒரு மனிதன் நீதிமான் ஆக்கப்பட முடியும், நீதிமானாக முடியும் என்று சொல்லுகிறது. ரோமர் 5வது அதிகாரம் 6 முதல் 9 வசனங்கள். அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமான்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அன்றியும் நாம் பலனற்றவர்களாக இருக்கும்போதே, என்ன பலனற்றவர்களாக இருந்தோம்? ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை சொல்கிறாரா? இல்லை.
ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்தை குறித்து பேசுகிறார், ஆவிக்குரிய பலனை குறித்து பேசுகிறார். அப்போ ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு தேவனுடைய பிரமாணங்களையோ அவருடைய கட்டளைகளையோ கை கொள்ளக்கூடிய அளவிற்கு நமக்கு என்ன இல்லை? ஸ்ட்ரென்த் இல்லை, பலன் இல்லை, ஆவிக்குரிய பலன் கிடையாது. அந்த ஸ்டேஜிலேயே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக, அதாவது நமக்காக மரித்தார். அடுத்து சொல்றாரு, நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். ஒரு நல்ல மனுஷனுக்காக இன்னொருத்தன், பொதுவாக யாருமே இன்னொருத்தனுக்காக மறிக்க மாட்டாங்க. ஒருவேளை அப்படி மறிக்கணும்னு நினச்சா ஒரு நல்லவனுக்காக என்ன செய்யலாம்? 1-2 பேர் மறிக்கலாம். ஆனால் நாமோ பாவிகளாக இருந்தோம். அப்பயே கிறிஸ்து நமக்காக என்ன செய்தார்? மரித்ததினாலே பிதா நம்மேல் வைத்த தமது அன்பை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக விளங்க பண்ணினார். அப்போ பிதாவுடைய அன்பை புரிஞ்சுக்கணும்னா இயேசு கிறிஸ்துவின் மூலம்தான் அதை புரிஞ்சுக்க முடியும். அதுதான் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா பிதாவும் அப்படிப்பட்டவரே. சொந்த குமாரனை நமக்காக பலியாக கொடுக்கணும்னா ஆண்டவருக்கு நம் மீது எவ்வளோ அன்பு இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு புரியணும். அதான் வசனம் சொல்லுது, நாம் பாவிகளாக இருக்கும்போதே, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்போது அல்ல, நாம் பாவிகளாக இருக்கும்போது, அவருக்கு சத்துருக்களாக இருக்கும்போது. அடுத்து 2 வசனம் தள்ளி அதான் வரும், 10வது வசனம், நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில், பாவிகளாக இருக்கையில்னு சொல்லும்போது கூட ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குது. நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்குன்னும் போது ஆண்டவருக்கு விரோதமாக நின்றுட்டு இருக்கோம் சண்டை போடுறதுக்கு. அப்படி இருக்கும்போதே அவருடைய குமாரனின் மரணத்தினாலே பிதாவோடு ஒப்புரவாக்கப்பட்டோமானால், அப்போ இயேசு கிறிஸ்து உலக தோற்றத்துக்கு முன்பாகவே பிதாவுடைய மைண்டில் பிளான் பண்ணப்பட்டாச்சு. பூமிக்கு அனுப்பப்பட்டு கல்வாரி சிலுவையில் அவர் அடிக்கப்படணும்னு சொல்லி பிதா ஏற்கனவே பிளான் பண்ணிட்டார். இப்பேற்பட்ட ஒரு பிளானை பண்ணணும் அப்படின்னா பிதாவுக்கு நம்ம மேலே எவ்வளோ அன்பும் கரிசனையும் இருக்க வேண்டும். நம்மை மீட்பதற்காக, நம்மை பாவி என்கிற ஸ்தானத்திலிருந்து நீதிமான் என்கிற ஸ்தானத்திற்கு மாற்றுவதற்காக பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரனே பலியாக கொடுக்கிறார் என்றால் அதுதான் பிதாவுடைய அன்பு. அப்போ நம்முடைய கிரியைகளினால் நாம் நீதிமான் ஆக்கப்படவில்லை என்பது இந்த வசனங்கள் மூலம் புரியுது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால தான் நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். எப்பவுமே நீதிமான் என்கிற ஒரு உணர்வு இருதயத்தில் வந்துருச்சுன்னா பாவம் செய்ய மாட்டோம். பாவம் செய்கிறது கஷ்டம். இது முழுக்க முழுக்க தேவனுடைய செயல், மனித செயல் அல்ல அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிடும். நான் பாவி 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 நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா, ரசிக்கப்பட்ட பின்பு நான் பாவி பாவி அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா பாவம் செய்கிறது ரொம்ப ஈஸி. நீதிமானாக்கப்படுதல் என்றால் சிலர் நினைக்கிறாங்க வெறும் பாவம் மன்னிக்கப்படுறது மட்டும்தான் அப்படின்னு. இல்லை, பாவம் மன்னிக்கப்படுறது மட்டும் நீதிமானாக்கப்படுவது அல்ல. அவனை குற்றம் அற்றவன் என்று தேவன் என்ன செய்கிறார்? தேவன் அறிவிக்கிறார். ஒரு பாவியை தேவன் என்ன சொல்றாரு? உன் பாவத்தை மன்னிக்கிறேன்னு சொல்லலை, நீ குற்றம் அற்றவன் சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? குற்றமே செய்யாதவர் என்கிற நிலைமைக்கு மாற்றுகிறார். இப்போ கோர்ட்டில் ஜட்ஜு சொல்கிறாரு, ஒரு குற்றவாளியை பார்த்து இவனுடைய குற்றத்தை நான் மன்னிக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் குற்றம் செஞ்சவன் தான், ஆனால் நான் என்ன செய்கிறேன்? அவனுக்கு மன்னிச்சு அவனை விடுதலை பண்ணுறேன். ஆனால் நீதிமான் என்று சொல்லப்படுவது என்ன அர்த்தம்? இவன் பாவமே செய்யாதவன். இவன் யாரு? பாவமே செய்யாதவன் என்று தேவன் சொல்லுகிறார். யாரை? நம்மளை பார்த்து. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக நாம் எல்லாரும் பாவிகள் தான். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நாம் எல்லாரும் யாரு? பாவிகள், குற்றம் செய்தவர்கள் தான். ஆனால் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, என்ன சொல்றாரு? கர்த்தர் நீ யாரு? குற்றமே செய்யாதவன் என்று சொல்லுகிறார். குற்றமே
செய்யாதவன் என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஜட்ஜு ஒரு குற்றவாளியை பார்த்து நீ உன் பாவத்தை மன்னிக்கிறேன், குற்றத்தை மன்னிக்கிறேன்னு சொல்கிறதுக்கும் இல்லை நீ இந்த குற்றத்தை செய்யலைன்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது. தேவன் நம்மை பார்த்து அதை தான் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ நம்மை பார்த்து என்ன சொல்கிறாரு? நீதிமான் ஆக்கப்படுதல் என்றால் நாம் பாவமே செய்யாதவர்கள் என்று ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நம்மை குறித்து சொல்லுகிறார். அப்போ நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது பிதாவாகிய தேவன் அதை சுமத்துகிறார். அதனால்தான் வசனம் சொல்லுது, ஆண்டவர் சிலுவையில் தொங்கும் போது அவர் பாவம் ஆக்கப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. அவர் பாவம் செஞ்சார்னு சொல்லலை. மனித குலத்தினுடைய அத்தனை பாவங்களையும் தூக்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது பிதாவாகிய தேவன் அவர் மேலே சுமத்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன செய்கிறார்? சிலுவையில் வைத்து அவரை தண்டிக்கிறார். இதோடு நின்றல, கிறிஸ்துவின் மீது இருந்த அந்த நீதியை எடுத்து இயேசுவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் மீது அந்த நீதியின் வஸ்திரத்தை தேவன் உடுத்து வைக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவிகளாக இருந்த நம்மை நீதிமான்களாக மாற்றுகிறார். பரிசுத்தமாய் இருந்த கிறிஸ்துவை சிலுவையிலே தேவன் பாவம் ஆக்கினார். அல்லேலூயா. அப்போ இது முதல்ல புரியணும். ஏன் சிலுவைக்கு வந்தார்? அவர் ஏதோ கஷ்டப்பட்டார், அவர் ஏதோ பாவம் பண்ணிட்டார், அதனால் சிலுவைக்கு போயிட்டார்? கிடையாது. அவர் சிலுவையிலே சென்று கஷ்டப்பட்ட அத்தனையும் உங்களுக்காகவும் எனக்காகவும், நம்முடைய சந்ததி நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் அவர் என்ன செய்தார்? அவர் அந்த பாடுகளை பட்டார், சிலுவையை சுமந்தார். அவரோட அதிக வெயிட்டு அந்த சிலுவை என்ன செஞ்சார்? சுமந்தார். 3 இடத்துல கீழே விழுகிறார். கொல்கதா மலைக்கு போகிறதுக்கு முன்னாடி சிலுவையை சுமப்பதற்கு சிரேனா ஊரானாகிய யோசேப் என்கிற ஒரு மனிதனை நியமிக்கிறாங்க. அவன் கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு வரான். அவன் என்ன புலம்புனான்னு தெரியல. இவர் தண்டனைக்கு நான் ஏன் சுமக்கணும்னு உடனே நினைச்சிருப்பான். இது மாத்திரமல்ல, கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட போது ஏற்கனவே அவருக்கு நிறைய பாடுகள், சாட்டையில் அடித்து உடம்பு பூரா சதையெல்லாம் பிஞ்சு ரத்தமெல்லாம் என்ன செய்யுது? ஆறா ஓடுது. இப்போ அவர் என்ன செய்கிறாங்க? திரும்ப சிலுவையில் படுக்க வச்சு 3 ஆணிகளை கொண்டு அவர் என்ன செய்கிறாங்க? அறையிறாங்க. அப்படி தலையிலே முள்முடியை சூட்டுகிறார்கள். எல்லாத்தையும் சூட்டி சிலுவையை நிமித்தி வைக்கிறாங்க. மிகுந்த வலி, மிகுந்த வேதனை. உலகத்தில் எந்த மனிதனும் இதுவரை அல்லது இனிமேல் அனுபவிக்கவே முடியாத அளவிற்கு வலியையும் வேதனையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையிலே அவர் அடைந்தார். அது மட்டுமல்ல, அப்படியே தொங்குறாரு. அவருடைய வலி தெரியக்கூடாதுன்றதுக்காக அவருக்கு காடி என்கிற ஒரு காரியத்தை ஒரு ட்ரிங்கை கொடுக்குறாங்க. ஆண்டவர் அதை என்ன செய்யலை? குடிக்கலை. ஒருவேளை அதை குடிச்சிருந்தா கொஞ்சம் வலி வேதனைகள் அவருக்கு கொஞ்சம் மறத்து போகும். அதுக்கு தான் அதை கொடுக்கிறது. முழு வேதனையும் அனுபவிக்க வேண்டியதில்லை. ஆனால் தேவன் அதை நிராகரித்தார். நமக்காக முழு வேதனையும் கல்வாரி சிலுவையிலே அவர் அனுபவித்தார். அது அன்பு, பிதாவினுடைய அன்பு, உங்கள் மீதும் என் மீதும் வைத்த அன்பு. அந்த அன்பை விளங்க பண்ணினார். அல்லேலூயா. அத்தனை அவர் செய்ததுக்கு காரணம், ஆண்டவரை விட்டு விலகி இருந்த மனுக்குலம் மீண்டும் ஆண்டவரிடத்தில் வர வேண்டும் என்பதற்காக. ஆதாமும் ஏவாளும் பாவம் செஞ்சு ஆண்டவர் விட்டு விலகி போனாங்க. அன்றைக்கு விலகின மனுக்குலம் சந்ததி ஆண்டவர் விட்டு என்ன செஞ்சிச்சு? விலகி தான் நின்றுச்சு. அதை திரும்பவும் மீட்பதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தொங்கினார். சிலுவையில் ஆண்டவரை அடித்தது ரோமர்களாக இருந்தாலும், சிலுவைக்கு ஆண்டவரை ஒப்பு கொடுத்தது யூதர்களாக இருந்தாலும், உண்மையிலேயே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அடித்தது பிதாவாகிய தேவன். அவருடைய அனுமதி இல்லாமல் ஒருத்தனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே
கையவோ காலவோ வைக்கவே முடியாது. அல்லேலூயா. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம், அவர் கெத்சமனே தோட்டத்தில் ப்ரேயர் பண்ணிட்டு வரும்போது அவர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வர்றாங்க. ரோம போர்ச்சவர்கள் எல்லாம் வர்றான், வந்து தேடிக்கிட்டே இருக்கான். அப்போ ஆண்டவர் கேட்குறார், யாரை தேடுகிறீர்கள் அப்படின்னு கேட்கும்போது, நசரேயனாகிய இயேசுவை நாங்கள் தேடுகிறோம்னு சொல்கிறோம். நான் தான் ஒரு வார்த்தை தான் சொன்னார். என்ன சொன்னார்? நான் தான் சொன்னார். வந்த போர்ச்சேவர்கள் அத்தனை பேர் என்ன செஞ்சான்? கீழே விழுந்தான், பொத்துன்னு கீழே விழுந்தான். அவர் சொன்ன ஒரு வார்த்தை இடிமுழக்கம் போன்ற சத்தத்தை உண்டு பண்ணுச்சு. அவங்களால இவரை அரெஸ்ட் பண்ணவே முடியல, எல்லாம் மயக்கம் போட்டு கீழே விழுந்தான். அப்புறம் எங்கே போய் இவரை அரெஸ்ட் பண்ணுறது? எங்கே அவரை கைது செஞ்சு கூட்டு போகிறது? அவரே தன்னுடைய மகிமையை வல்லமையை குறுக்கி கொண்டு தான் தன்னை தான் என்ன செய்தார்? அவர் ரோம போர்ச்சேவரிடம் தன்னை ஒப்பு கொடுத்தார், அர்ப்பணித்தார், சரண்டர் ஆனார். இல்லைன்னா அவரை ஜென்மத்துக்கு என்ன செய்ய முடியாது, அரெஸ்ட் பண்ணவே முடியாது. எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். 29வது வசனம், ரோமர் 8:29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு என்ன செய்தாரா? முன் குறித்தார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சாயலுக்கு நீங்களும் நானும் ஒப்பாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் உங்களையும் என்ன செய்திருக்கிறார்? அவருடைய பிள்ளையாக தெரிந்தெடுத்திருக்கிறார். இதுதான் மகிமைப்படுத்துவது. ஏன்னா முதல்ல முன்னறிந்தார், அப்புறம் முன்குறித்தார், அப்புறம் அழைத்திருக்கிறார், அப்புறம் நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார், கடைசியானது மகிமைப்படுத்தி இருக்கிறார். அப்போ மகிமைப்படுத்தி இருக்கிறார்னா என்ன அர்த்தம்? குமாரனுடைய சாயலுக்கு, அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மை மாற்ற வேண்டும் என்பதுதான் மகிமைப்படுத்துவது. அப்போ இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. மனிதன் என்பவன் ஆவி, ஆத்துமா, சரீரம், இந்த மூன்றினால் ஆனவன். எது? ஆவி, ஆத்துமா, சரீரம். இப்போ கிறிஸ்துவின் சாயலுக்கு நாம் ஒப்பாக மாற்றப்பட வேண்டும் என்றால் ஆவியில் மாற்றப்படணும், ஆத்துமாவில் மாற்றப்படணும், சரீரத்தில் மாற்றப்படணும். இந்த மூன்றிலையும் நாம் என்ன செய்யப்படணும்? மாற்றப்பட வேண்டும். அப்போ ஆவியில் நாம் ஏற்கனவே மாற்றப்பட்டிருக்கிறோம். எப்போது ரசிக்கப்பட்ட ஆண்டவரை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுதே நாம் ஆவியில் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம், மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆத்துமாவில் நாம் மாறிக்கொண்டே இருக்கிறோம். ஆவி சொல்கிறத கேட்டால் ஆத்துமா என்ன செய்யும்? அதற்கேற்றாற்போல மாறிக்கொண்டே இருக்கும். சரீரத்தில் மகிமைப்படுவது என்றால் அது இனிமேல் நடக்கப் போகிற காரியம், இனிமேல் மாறப்போகிறோம். அப்போ இதுதான் மகிமைப்படுத்தப்படுதல். மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்றால் என்ன? மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் அப்படின்னா ஏற்கனவே செய்து முடிக்கப்பட்ட ஒரு செயல். எப்போ? உலக தோற்றத்திற்கு முன்னே அப்பமே செய்யப்பட்டாச்சு. ஆனால் நம்முடைய பார்வையில் அப்படின்னா இல்லை. தேவனுடைய பார்வையில் இது ஏற்கனவே செய்து முடிக்கப்பட்ட ஒரு செயல். விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம், மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 30வது வசனம். 1 கொரிந்தியர் 1:30. அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்க. 31வது வசனம். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். அவரேன்னா யாரை குறிக்கிறாருங்க? அவரேன்னு வரும்போது யாருன்னு நமக்கு தெரியல. அடுத்த வார்த்தை பார்க்கும்போது தேவனால்னு வருது. தேவன் அப்படின்னா அது பிதாவை குறிக்கிற வார்த்தை. அப்போ அவரேனா யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவே பிதாவினால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமான. இப்போ நிறைய பேர் கேட்பாங்க இல்லையா, பரிசுத்தத்தை விட்டாச்சு, நீதிமான்கள் சொல்கிறோம், பரிசுத்தவான்கள்னு சொல்கிறது இல்லையே. ஆண்டவர் சொல்கிறாரு, பரிசுத்தம் என்பது மனிதன் செய்யக்கூடிய அல்லது மனிதன் செயல்களினால் வரக்கூடியது அல்ல, சுய பரிசுத்தம் அல்ல. பரிசுத்தம் என்றால் அது தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு காரியம். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ஞானமாக இருக்கிறார், அவர்தான் நம்முடைய நீதியாக இருக்கிறார், அவர்தான் நம்முடைய மீட்பாக இருக்கிறார்,
அவர்தான் நம்முடைய பரிசுத்தமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய பரிசுத்தம் ஆண்டவர் தான். இது முதல்ல புரியணும். சுய பரிசுத்தம் என்று ஒன்றுமே கிடையாது. சுயநீதின்றது ஒன்றும் கிடையாது. அது தேவனுடைய பார்வையில் மண்ணு. அப்போ தேவன் கொடுக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய பரிசுத்தம். எப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் தரித்து கொண்டவர்களாய் ஜெபத்திலே பிதாவினிடத்தில் போய் நிற்கிறோமோ அப்போது தான் பிதா என்ன செய்வார்? அதை கவனிப்பார். நீங்கள் இயேசுவை ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் வேறு எந்த பெயரை சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாலும் ஒன்றும் நடக்காது, கிட்ட போகவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்த அந்த வல்லமை, அவருக்கு கொடுத்த அந்த மரியாதை மிகப்பெரியது. அப்போ பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு மரியாதை கொடுக்குறாருன்னா அந்த மரியாதையை நீங்களும் நானும் கண்டிப்பாக கொடுத்தாகணும். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை தூக்கி எந்த புனிதர்களுக்கோ வேறு எந்த விக்கிரகங்களுக்கோ வேறு எந்த சீசர்களுக்கோ நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டுப்படுத்துகிற காரியம். அதை பிதா ஒரு நாள் விரும்பவே மாட்டார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவ மட்டும்தான் சொன்னார், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துல என்ன செய்ய முடியாது, ஒருத்தனும் பரலோகத்துக்கு வர முடியாதுன்னார். இயேசு கிறிஸ்துவை தவிர்த்துட்டு யார் பேர் அங்கே போட்டிங்கன்னாலும் மாட்டினீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. அதனால தான் பைபிள் தெரியணும், வசனம் தெரியணும். பைபிளை பூரா மூடி வச்சுட்டு நான் அந்த ஜெபம் பண்ணுவேன் இந்த ஜெபம் பண்ணுவேன், ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதெல்லாம் மனுஷன் கண்டுபிடிச்சது. பைபிள் தெரியாமல் எத்தனை ஜெபம் பண்ணாலும் ஒன்றும் நடக்க போகிறதில்ல, ஒரு வியாதி என்ன செய்ய போகிறதில்ல, ஆக போகிறதில்ல. வேதத்தை ஒதுக்கி வச்சுட்டு எந்த ஒரு கிறிஸ்தவமே பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் தான். வேதாகமத்தை விட்டுட்டு பைபிளை தவிர்த்துட்டு எனக்கு அந்த புக்கு இருக்குது, ஜெபமாலை புக்கு இருக்குது, அல்லது வேறொரு எனக்கு புனிதர்கள் கொடுத்த நூல் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் முக்கியத்துவப்படுத்தினீங்கன்னா அதனால ஒரு பிரயோஜனமும் வரப்போகிறதில்ல. காரணம், கர்த்தருடைய வார்த்தையை ஒதுக்கி வைத்த எந்த மனுஷனும் பரலோகம் போக முடியாது, இந்த பூமியில் நன்மைகளை அனுபவிக்க முடியாது. இது நான் சொல்லலை, வசனம் தெளிவாக சொல்லுது. அல்லேலூயா. பரலோகம் போகணும்னாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேணும். இயேசு கிறிஸ்துனா யார்? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தான் தேவனாகவே இருந்தது. அப்போது தேவனுடைய வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் வேறு எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் ஃபெயிலியர் தான். வாழ்க்கை முழுக்கும் ஃபெயிலியராக தான் இருக்கும், தோல்வியாக தான் இருக்கும். வெற்றி வேணும்னா, ஐஸ்வர்யம் வேணும்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேணும்னா, தெய்வீக சுகம் வேணும்னா தேவனுடைய வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்க வேண்டியது கிறிஸ்தவருடைய முக்கியமான வேலை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்முடைய பரிசுத்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தானே தவிர சுய பரிசுத்தம் என்று நமக்கு ஒன்றுமே கிடையாது. அதை மேன்மையாக என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அப்போ நீதிமானாக்கப்படுறதா இருக்கட்டும், மகிமைப்படுத்தப்படுவதாக இருக்கட்டும், முன் குறித்ததாக இருக்கட்டும், முன் அறிந்ததாக இருக்கட்டும், அழைத்ததாக இருக்கட்டும், இது எல்லாமே முழுக்க முழுக்க தேவனுடைய செயலாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. மீண்டும் அடுத்த வாரம் தொடர்வோம். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டும் வருகிறோம் பிதாவே. இம்மட்டுமாய் நீர் பாராட்டின கிருபைகளுக்காக, நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி. நீர் பேசுகிற வார்த்தைகளுக்காக நன்றி. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே எங்களை முன்னறிந்து முன்குறித்து அழைத்து நீதிமான்களாக்கி மகிமைப்படுத்தி இருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்படி பிள்ளையாக மாற்றியிருக்கிறதற்காக உமக்கு நன்றி. நாங்கள் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக நீர் சிலுவையிலே நாசமானீர். அந்த அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய வல்லமைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. அவருடைய தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டு மீதம் எடுப்பார்களாக. வியாதியாயிருக்கள் சுகத்தை பெறுவார்களாக. ஆசீர்வதி பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.